பதப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருந்த பீர் டேங்க்ஸ் உடைஞ்சி பீர் சுனாமி போல தெருமுழுக்க ஓடி இருக்கு. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1814 இங்கிலாந்துல லண்டன்ல ஒரு பீர் ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த கம்பெனி பீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கும் பீரை ரொம்ப நாளா சேமிச்சு வச்சா அதோட டேஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காகவும் நிறைய பீரை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய 14 லட்சம் லிட்டர். ஒரு பெரிய டேங்க்ல மட்டும் 6 லட்சம் லிட்டர் பீர் இருந்துச்சு. மத்த டேங்க்ஸ்ல 2 லட்சம் லிட்டர், மொத்தமா 5 டேங்க்ஸ் நிறைய ததும்ப பீர் நிரப்பி வச்சிருந்தாங்க. அது பார்க்கிறதுக்கு ஒரு குட்டி மலை போல இருந்துச்சு. அந்த டேங்க்ஸ் உடல்ல செய்யப்பட்டிருந்துச்சு. சுத்தியும் இரும்பு கம்பியை சப்போர்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்க. இது நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. 1814 அக்டோபர் 17ஆம் தேதி அந்த 6 லட்சம் லிட்டர் பீர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேங்க்ல ஒரு சப்போர்ட் கம்பி பிரஷர்னால வெடிச்சது. அடுத்த செகண்டே அந்த டேங்க் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கம்பியா வெடிக்க ஆரம்பிக்க மொத்த உடன் டேங்கும் உடைஞ்சது. உடைஞ்சி வந்த ஃபோர்ஸ்ல பக்கத்துல இருந்த மத்த சின்ன டேங்கையும் உடைச்சது. அந்த டேங்க் உடைஞ்சி அந்த இரும்பு கம்பிகள் பறந்து பக்கத்துல இருந்த வீடுகள் மேல விழுந்து வீடு டேமேஜ் ஆச்சு. இப்ப 14 லட்சம் லிட்டர் பீர் ஹை பிரஷர்ல வெள்ளம் போல அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு பெரிய சுவரை உடைச்சி சுனாமி போல வெளியே வந்துச்சு. அந்த பீர் வெள்ளம் தெருக்கல்ல நுழைஞ்சி வீடுகளை அடிச்சிட்டு போச்சு. நிறைய பேர் மிதந்துட்டு போனாங்க. ஸ்லம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் முழுக்க வெள்ளத்துல காணாம போச்சு. அந்த பீர் சுனாமி நின்ன பிறகு அந்த ஊர் முழுக்க இடுப்பளவுக்கு பீர் தேங்கி நின்னுகிட்டு இருந்துச்சு. சில ஏழை எளிய மக்கள் வீடுகளோட பேஸ்மெண்ட் கீழே தங்கி இருந்தாங்க. அவங்க உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் மீட்பு பணிகள் நடந்துச்சு. சேதாரம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. சிலர் தேங்கி இருந்த பீரை குடிச்சு நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த ஊர் முழுக்க பீர் நாற்றம் சில நாட்கள் வரைக்கும் இருந்துச்சு. இந்த விபத்துல மொத்தமா ஒரு 8 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. இந்த விபத்துக்கு பிறகு நஷ்டஈடு கேட்டு மக்கள் குரல் எழுப்பினாலும் கோர்ட் இது ஆக்ட் ஆஃப் காட், அதாவது இறைவனின் செயல் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கு எந்த தண்டனையுமே விதிக்கல. சில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும் அந்த பீர் கம்பெனியா முன் வந்து நஷ்டஈடு கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய விபத்துக்கு பிறகும் டேங்க் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த பீர் கம்பெனி பெரிய டேங்க்ல பீரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உலக வரலாற்றுல இப்படி ஒரு பீர் சுனாமி நடந்திருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.